நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமார் அணி வெற்றி பெற்றால் நலிவடைந்த நடிகர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிட நிச்சயமாக வணிக வளாகம் கட்டப்படும் என்று சரத்குமார் அணியில் இடம்பெற்றுள்ள நடிகர் SSR கண்ணன் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்தேர்தல் களத்தில் நடிகர்கள் சரத்குமார் மற்றும் நாசர் அணிகள் உள்ளன. சரத்குமார் அணியில் இடம்பெற்றுள்ள மறைந்த பழம்பொருள் நடிகரான SS ராஜேந்திரனின் மகனான நடிகர் SSR கண்ணன் இந்த தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த கருத்து தெரிவித்த அவர், சரத்குமார் தலைமையில் உள்ள அணி வெற்றி பெற்றால் நடிகர் சங்கத்திற்கான இடத்தில் வணிக வளாகம் கட்டப்பட்டு அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு நலிந்த நடிகர் நடிகைகளுக்கு உதவிகள் செய்யப்படும் என்றார். நடிகர் சங்க செயல்பாடுகளை குறித்த தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் SSR கண்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். எங்கள் அப்பா தலைவராக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சங்கத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. நான் உங்களுடைய பேரை சொல்லி விரும்பவில்லை, ஆனால் பிரச்சனை வந்தது. அதாவது ஒரு சங்கம் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் வாரிசுன்னு வந்தது. எங்கள் அப்பா அதை பிரேக் பண்ணி நடிகர் சங்கம் நடிகர்களுக்கு தான் அப்படின்னு கொண்டு வந்தார். அதே மாதிரி தான் இப்போது லீஸு கொடுத்துருக்காங்க, அது தவறுன்றாங்க. லீஸுன்றது இந்திய சட்டத்தில் இருக்க தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது ஏன் பண்ணியிருக்கோன்னா, ஸ்டார் நைட்டு கூப்பிட்டாங்க, யாருமே வரல. இதெல்லாம் நான் சரத்குமார் என்கிட்ட சொன்னார், யாருமே வரலை. அப்போ நாங்கள் போய் கெஞ்சிட்டு இருக்க முடியாது. இப்போது பென்ஷன் 500 கொடுக்குறோம். இந்த பில்டிங் கட்டினதுக்கப்புறம் அதில் இருக்கும் வருமானத்தை வைத்துக்கொண்டு இந்த 500 3000 4000 பெருகக்கூடும். அதுதான் இப்போது நாங்கள் இது வந்தால் அது செய்வோம் இது செய்வோம் இல்லைங்க. பில்டிங் கட்டுவோம், அந்த பில்டிங் கட்டி அதில் வரும் வருமானத்தில் நலிந்த நடிகர்கள் நல்லது செய்வோம்.